வெயிட்டிங் ஃபார் த மகாத்மாங்கிற நாவலை வந்து ரொம்ப ஒரு 7-8 பேர் ரொம்ப பிரமாதமாக வந்து விமர்சனம் செய்கிறாங்க. அதில் வந்து இந்த அவங்க வயசு பார்த்தீங்கன்னாக்கா 35-40 வயசு தான் இருக்கும். 30-40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நல்லா விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு அம்மா வந்து படிச்சுட்டு இது வந்து ஒரு மிகச்சிறந்த காதல் கதை அப்படின்னு சொன்னாங்க. உடனே இன்னொரு அம்மா சொன்னாங்க, எங்கே காதல் கதைன்னு சொல்கிறீங்களே, இது காந்தி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் கூட இந்த நாவலை வந்து விமர்சிக்கிறாங்க. ஏன்னா அவர் 1008 நிறைய நாவல்கள் எழுதின போது கூட அவர் புராணங்களில் மகாபாரதத்தை பற்றி கதை எழுதியிருக்கிறாரு. கைடுன்னு ஒரு நாவல் இருக்கிறார். அந்த தான் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு அதுக்கு தான் கிடச்சிது. அதை பற்றி ஒரு செவிவழி செய்தி ஒன்று இருக்குது. அது உறுதிப்படாத செய்தியாக இருந்தாலும் அவர் நம்ப தகுந்த ஒருவர் சொன்னதுனால நான் அதை வெளியில் விரும்புகிறேன். இந்த சாகித்ய அகாடமி உருவாக்கினது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்தில் தான் உருவான உடனேயும் இந்த நாவல்களுக்கெல்லாம் எந்தெந்த நாவல்களுக்கு பரிசீலிக்கிறான்னு இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகள்லையும் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நூல் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தணும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு ஒருத்தர், இங்கிலீஷ் தெலுங்குக்கு ஒருத்தர் அப்படின்னு மலையாளத்துக்கு ஒருத்தர்னு வருது. அந்த மாதிரி வரும்போது ஆங்கிலம்னு வரும்போது ஜவஹர்லால் நேருங்கிற பேரை முதல்ல போட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் முதல்ல பார்த்து இதை முதல்ல எடுங்க அப்படின்னு சொல்லி அதை எடுக்க சொல்லிவிட்டு அடுத்த பேர் பார்த்தா ஆர்கே நாராயண் கைடுன்னு இருந்தது. அப்புறம் அந்த ஆர்கே நாராயண் கைட் புக்கு ஆங்கிலத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவரை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க மக்கள். ஆர்கே நாராயண் வந்து எப்போவுமே இங்கிலீஷ் நாவல் தான் எழுதிக்கார். அவர் வந்து சென்னையிலே தான் பிறந்தார். அவருடைய தாத்தா வந்து ராசிபுரத்தை சேர்ந்தவர். அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். சென்னையில் தான் இறந்திருக்காரு. அவர் 94வது வயசில் இறந்த போதும் சென்னையில் தான் இறந்தார். ஆனால் இருக்கும்போது இந்த நம்ம சென்னை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதில் இந்த ஆர்கே நாராயண் பேர் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்திருக்காரு. அவருடைய பேர் எங்கேயாவது வந்திருக்கான்னு பார்த்தா யாரும் அந்த குறித்த மாதிரி நான் பார்க்கல. இது வரைக்கும் என் கண்ணில் படலை. ஏன்னா அவனுக்கு பெரிய நிறைய நூல்கள் ஒவ்வொரு நூலும் அந்த அவனுடைய ஆங்கில மொழி புலமையை பறைசாற்றுவதாக தான் இருக்கும். எல்லாமே பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு 4 லைன் படிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு நிச்சயம் லேசான ஒரு புரிமுணர்வாக இல்லாமல் கடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான நாவலில் எழுதி வச்சுருக்காரு. நான் எங்களுக்கு எப்படி அறிவுன்னா ஆர்கே நாராயண் ஸ்கூல் டேட்டில் தான். ஸ்கூலில் வந்து ஒரு துணைப்பாடம்னு சொல்லுவோம். அந்த அதில் தான் வந்து ஆர்கே நாராயண் புத்தகங்களாக வந்து தமிழில் கிடையாது, அதுவும் இங்கிலீஷில் தான். அதை வந்து நான் டீட்டெயில்னு சொல்லுவோம். அது நான் டீட்டெயில்டுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நான் டீட்டெயில் புக்கு இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதனால் நான் டீட்டெயில்னு கூட சொல்ல தெரியாது எங்களுக்கு. அப்படியே அதுக்கடுத்து நான் டீட்டெயில் 10 புக்கு இருக்கும். அதில் வந்து ஹென்ரி டேவிட் தாரோலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இருக்கும். அதுதான் இந்த ஆர்கே நாராயணனுடைய புத்தகங்கள் இருந்து அவருடைய நகைச்சுவைக்கு பேர் போன இன்ஜின் ட்ரபிள் நாவலும் இன்ஜின் ட்ரபிள் சிறுகதையில் இருந்து மார்கரெட் டெஸ்டர் சில கதைகளும் அதில் இருந்தது. அவருடைய கதாபாத்திரங்களுக்கு வச்ச பேர் பூராவே தமிழ் பேர் தான். வேலன், கண்ணன், சாவித்திரி, லக்ஷ்மி, இந்த மாதிரி தமிழ் பெயர்கள் தான் எல்லா நாவல்களையும் இருக்கும். அவருடைய முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த வந்து ஒன்றுபட்ட தமிழ்நாடு, அது கர்நாடகா, ஆந்திரா, மொழிவாரி மாநிலங்கள்லாம் பெரிய வரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அவர் வந்து பெரும்பாலும் அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள், நடைமுறை எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததாக தான் இருந்திருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாவலை பற்றி சொல்லணுன்னாக்க முதல்ல கதாபாத்திரங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த நாவலில் முக்கியமான கதாபாத்திரங்கிறது முதல்ல நம்பர் 1 காந்தி தான். ஏன்னா காந்தி வந்து முக்கியமான கதாபாத்திரங்களாக ஒரு 2 சாப்டர் வரைக்கும் வருவார். அதுக்கப்புறம் கடைசி சாப்டர்லையும் இருக்கிறாரு. மற்ற கதாபாத்திரங்களை பேசுவதிலையும் காந்தி தான் பேசுவாங்க. அதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஒவ்வொரு பக்கத்துலேயும் காந்திங்கிற பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்புறம் காந்திங்கிற பேரை சொன்னாலே அப்படின்னு பேர் சொன்னால் ஆர்கே நாராயணன் கோச்சுக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் மகாத்மா ஜின்னு தான் சொல்லுவார். அவரை வந்து ஒரு இஸ் அ வெனரபிள் சைன்ட் அப்படின்னு தான் சொல்கிறார். அது மற்றவங்கள்லாம் இப்போ சமகாலத்தில் எவ்வளோ இருந்தாங்களோ அவங்கள விட 1000 மடங்கு உயரத்தில் அவர் இருக்கிறாரு, சூரியன் மாதிரி அப்படின்னு தான் அதை குறிப்பிடுறாரு. ஒரு இடத்துல கூட அவரை பற்றி விமர்சனங்கள்லாம் நிறையா இருக்குது, பொதுவெளியில் இருக்குது. ஆனால் இந்த நூலில் பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி எந்த விமர்சனமும் இல்லாமல் அவரை பற்றி உயர்வு நவிர்ச்சி அணியில் அவருடைய விதந்தோதுதல்னு சொல்லுவோம், ஹேகியோகிராஃபின்ட்டு, அது மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. இல்லை வர கதாநாயகன் வந்து சில கூறுகள் இருக்குது. அதாவது அகிம்சை தத்துவம், இந்த அகிம்சை தத்துவத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய காந்தியுடைய அடிச்சொட்டிலேயே முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதுதான் இந்த பெண் கதாபாத்திரம். அதுக்கு பேர் பாரதி. 2வது ஸ்ரீராம்காரன் கதாநாயகன். அவன் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்கள், ஐயப்பாடுகள் இதெல்லாம் அவனை முன்னு பின்னு ஆட்டுது, ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன். இருந்தாலும் சமயத்தில் அதை மீறி மகாத்மா காந்தி கிட்ட அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வருது.
மூன்றாவது கேரக்டர் வந்து கன்னின்னு பேர். கன்னியப்பன் செட்டியார் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டியார். அவர் வந்து கடைக்காரர். அவரும் இந்த நாவலில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வராரு. இதெல்லாம் தாண்டி ஜெகதீஷ்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து இந்த நூலோட பிற்பகுதியில் தான் வருவார். அவர் வந்து ஒரு தீவிரவாத தன்மையுடைய ஒரு நபர். அப்படி தான் வராங்க. இதை தவிர மற்ற சிறு சிறு கதாபாத்திரங்கள்லாம் நிறையா வருது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படிப்பட்டவங்கிறத சொல்கிறார். இந்த பாரதிங்கிற கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்னையார் அவங்க சின்ன வயசுலேயே இந்த அன்னை எழுந்துடுறா. அவருடைய தகப்பன் வந்து 1921ஆம் ஆண்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தால் போலீஸாரால் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டார். ஸோ அவங்கள வந்து காந்தி கிட்டக்க அந்த குழந்தையை கொண்டு தராங்க. அந்த குழந்தைக்கு வந்து பாரதின்னு அவர் தான் பேர் வைக்கிறார். பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதியாரில் குறிப்பிட்டு இல்லை, பாரதி. அது வந்து பாரதிங்கிற பேரை வைக்கிறாரு. பாரதி வச்சுட்டு லோக்கல் சேவக் சங்கன்னு ஒன்று இருக்காங்க. அந்த லோக்கல் சேவக் சங்கில் அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டு வளர்க்க சொல்கிறாங்க. அது குழந்தை வளர்ந்து பெரியவரான நாள்லேருந்து இவர் காந்தியுடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த குழந்தை அவர் கூடவே வர்ற மாதிரி தான் அந்த கதாசிரியர் படைச்சிருக்கார். அந்த கதாபாத்திரத்தை அவர் வாயில் எப்போ வாழ்ந்தாலும் காந்திங்கிற வார்த்தை தான் வரும். காந்தி 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 இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஸ்ரீராம்ங்கிறவன் வந்து அவருடைய அப்பா வந்து பிரிட்டிஷ் இராணுவத்தில் ஒரு பணிபுரிந்தவர். பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணிபுரிந்து இவர் வந்து பல கடைகளில் வந்து ஃபாரின்னாலே ஒரே ஒரு வார்த்தை தான் உபயோகப்படுத்தார், மெசபடோமியான்னு சொல்லுவார். அவர் வந்து மெசபடோமியாங்கிற வாரில் இந்த பையனுடைய தந்தை இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் கிடைக்குது. இந்த பையனுக்கு வந்து எப்போ அப்பா ஞாபகம் வரும்னா மாதம் வாங்குகிற பென்ஷன் வரும்போது அப்பா ஞாபகம் வந்துடும். இவனை பாட்டி தான் அவனை வளர்க்குறாங்க. அந்த பென்ஷனை வாங்கும்போது அந்த பாட்டி ஒவ்வொரு வாரமும் அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை அது ஒன்று. அப்புறம் இந்த பாட்டி, இவங்க பாட்டி வந்து ரொம்ப ஆசாரம் சேர்ந்தவங்க. ஒரு ஆசாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு ஆசாரம் தான் முக்கியம். எல்லாம் மடி விழுப்பு இதெல்லாம் நிறையா உண்டு. அதில் வந்து ரொம்ப ஊறி போனவங்க. ஆனால் அவங்களோட ஒரே நோக்கம் இந்த பையனை நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்லபடியாக ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த கல்யாணத்துக்கான யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்று அவங்கள பற்றி. மொத்த கேரக்டர்ஸ்னால் அப்பப்போ வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கேட்குறான் அந்த பையன். கேட்கும்போது நீ பார்க்கலாம், மேலே பார் அப்படிங்கிறாங்க. பார்த்தா நம்ம காந்தி கல்வி தரங்க மாதிரி பெரிய ஹாலு, அந்த மேலே படம் விட்டுருக்கு. ஒன்றுமே தெரியல பாட்டிங்கன்னா, நீ வளர்ந்து பெரியனானா அந்த படத்தை நீ பார்க்கலாம், உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிண்டலான வார்த்தைகள்லாம் அந்த கதையில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுனாக்க, ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த பையன் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, 19 வயசு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டான். முடித்த உடனே அவனுக்கு வந்து வங்கி கணக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அவன் தங்கிட்ட இருக்க அனைத்து பணத்தையும் தூக்கி அப்படியே அவன் பையன்கிட்ட கொடுத்துடணும். என் பொறுப்பு இதோட முடிஞ்சுது, இனிமேல் அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பாட்டி. அந்த பையனை பார்த்து, தம்பி இதில் இருக்க எல்லாம் உன் பணம், ஆனால் அது உன் பணம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா நீ ஒன்றுக்கு எனக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கமாக வளர்த்து இந்த பேங்க்கில் போய் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி, இந்த பாருங்கள் இந்த பையன் இவன் பாட்டு கண்ணாபினா ஏதாவது கேஷ் கேட்டானா என்கிட்ட அவன் சொல்லுங்கள், அதனால் அவனுக்கே தெரியும் நல்ல பையன்தான், இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வங்கி மேனேஜர்கிட்ட அறிமுகப்படுத்தி விடுறாங்க. அவன் உடனே வந்து அவனுக்கு ஒரு உற்சாகம், நிறைய பைசா கிடச்ச உடனே நேராக ஹோட்டலில் போய் ஜிலேபி வாங்கி சாப்பிட்றான். இன்னொரு ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்றான். இந்த மாதிரி சின்ன எல்லாம் பண்ணி எனக்கு புதுசாக உற்சாகம் பிறக்குது. இவ்வளோ உற்சாகம் பிறந்த உடனேயும் மார்க்கெட்டில் போய் நின்றுட்டுருக்கான். ஒரு பெரிய மார்க்கெட், ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போ வந்து திடீர்னு அவன் முன்னாடி ஒரு உண்டியில் ஒரு பொண்ணு நீட்டுறான். இவரை கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணை அவன் ஒரு செகண்ட் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்து கையில் இருந்து 10 ரூபா வச்சுருக்கான். அந்த 10 ரூபா ஜேபிலேருந்து எடுத்து அந்த காசை போட்டு விடுவான். போட்டுட்டு அந்த பொண்ணு மின்னல் மாதிரி மறைஞ்சிட்றான். அந்த பொண்ணோட அவன் மனசில் அந்த பொண்ணோட உருவம் வந்து அந்த ஒரு செகண்டில் ஆழமாக பதிஞ்சிருது. தமிழ் கதையெல்லாம் சொல்கிறா, நியாயம் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எவ்முறை கேளீர் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த ஒரு செகண்டில் வந்து அவன் அவளை பார்த்து அவளையே நினைக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த ஒரு செகண்டு தான். அதுக்கப்புறம் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மகாத்மா காந்தி நம்ம ஊருக்கு வரப்போகிறாரு. அவர் வந்து இங்கே வந்து பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் இங்கே தான் தங்குவார், பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் போவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருக்கான். கேட்டே இருக்க உடனே அவனுக்கு வந்து திருப்பி அந்த பொண்ணு அவனுக்கு மனசில் வந்து அந்த திருப்பி அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது, இந்த பொண்ணை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டே வேறு எதுவுமே யோசனை இல்லை. அந்த மாதிரி போகுது. அப்புறம் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போய்ட்றான்.
இப்போ வீட்டுக்கு போயிட்டு பாட்டிகிட்ட வந்து இப்போ சொல்லி இந்த மாதிரி காந்தியெல்லாம் வந்திருக்காங்க. மாதிரி இது நமக்கு ஆச்சாரத்தையே கெடுக்க வந்தவர் அவர் கிட்டக்க அந்த மாதிரி அந்த கூட்டத்திலே போகக்கூடாது, நீ போகாத அப்படின்னு திட்டுறாங்க அவனை. அவன் வந்து பேசாமல் வந்துடுறான். அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவன் வந்து பள்ளிக்கூடத்தை சொல்லித்தர பாடங்களை வச்சு தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கப்புறம் அந்த காந்தி வராருங்கிறதுனால அந்த காந்தியை வரவேற்கிறதுக்காக சில ஏற்பாடுகளும் நடக்குது. அது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுயாட்சி முறைன்னு இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செலவுக்கும் அந்த கலெக்டருக்கு கணக்கு காட்டணும். அந்த கலெக்டர் தான் வந்து அதுக்கான அனுமதியெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. இங்கே வந்து காந்தியை வராதுன்னு அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம காந்தியை வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். அந்த ஆர்கே நாராயணன் இன்னொரு கதையில் சொல்லுவார். அது வந்து சுதந்திரம் அடைந்த பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு கதை. அது வேறு கதையெல்லாம் வருது. அந்த ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். அப்போ வந்து எல்லா தெருக்கும் வந்து ஆங்கிலேயர் பேரை தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட் ரோடு அந்த ரோடு இருக்காங்க. என்ன பேர் வைக்கிறது, எல்லா பேரையும் அந்த பிரிட்டிஷ் பேரை எல்லாத்தையும் எடுத்துடணும், நம்ம பேரை தான் வைக்கணும்னு பார்த்தா எல்லாருமே காந்தி பேரை தான் வைக்கிறாங்க. எல்லாருமே காந்தி பேரை வச்சா எப்படி போஸ்ட்மேன் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவான், கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேர் சொல்கிறாங்க, சரி பரவாயில்லைங்க நாங்கள் நேரு பேரை வச்சுக்கிறோம். 2 பேர் நேரு, 2 பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பேரை வைக்கிறேன்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அன்னி பெசன்ட் பேரை வைக்கிறேன்றாங்க. இந்த மாதிரி வருது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கவுன்சிலர்களுடைய கூட்டத்தில் அந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அந்த ஒரு வேறொரு நாவலில். இப்போ இந்த நாவலை பொறுத்தவரைக்கும் இந்த கவுன்சிலர்கள் கூட்டம் நடக்குது. கூட்டம் நடந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது அந்த கலெக்டர் வந்து உட்கார்றாரு. அவர் தான் ஷேர் பண்ணி பேசுகிறார். பேசும்போது மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் அப்போஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் காந்தின்னு சொல்லக்கூடாது, நீ மகாத்மா காந்தி சொல்லணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தான் அவர் மகாத்மா, எங்களை வந்து மிஸ்டர் தான், நாங்கள் பிரிட்டிஷ்காக வேலை பார்க்குறோம், அங்கே மிஸ்டர் காந்தி தான் சொல்லுவோம் அப்படின்னு அதுலேயே பெரிய அடிதடியே வந்துடும் போல இருக்குது. அப்புறம் கடைசியில் வந்து அவன் தான் நமக்கு சம்பளம் தரப்போகிறான், நீ இதாக சொல்லிட்டு கடைசியில் அவன் சம்பளம் தராமட்டான்னா என்ன பண்ணுறது, சரி வா அவன் எப்படி வேணால் சொல்லிட்டு போகிறோம், நம்ம வந்து மகாத்மா சொல்லிக்குவோம், அவன் வேணா அப்படி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் அடைகிறாங்க. சமாதானம் அடைஞ்சிட்டு எங்கே தங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ட்ராவலர்ஸ் பங்களான்னு சொல்லுவோம், சர்க்கியூட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கியூட் ஹவுஸில் அவரை தங்க வைக்கணும். இதே இதெல்லாம் விரிவாக சொல்கிறேன்னா இந்த காந்தி வரக்கூடிய இருக்க பீரியடை மாத்திரம் கொஞ்சம் விரிவாக பேசலாம். மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கொஞ்சம் வேகமாக போகலான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் மெதுவாக போகிறேன் அந்த கதையை. இப்போ இந்த கதையோட முக்கியமானது என்ன, இந்த தமிழ் சினிமாக்கள்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்ரீராம் பாரதியை காதலிக்கிறார், அவருடைய காதல் நிறைவேறியதா, இந்தியா விடுதலை பெற்றதா, மற்றதை வெள்ளித்திரையில் காண்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் ஒன்லைன் இந்த கதைக்கு. இந்த இடத்துக்கு நம்ம வரோம். இப்போ காந்தியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி மீட்டிங்கில் கூப்பிடுறது என்ன எது பேசுகிறாங்க. சர்க்கியூட் ஹவுஸ்ன்றாங்க. அவன் சொல்லிட்டான் சர்க்கியூட் ஹவுஸ் வந்து ரொம்ப சரியில்லை, மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சொல்கிறான், அங்கே யாரெல்லாமோ வந்து தங்கிட்டு போகிறாங்க, அந்த இடத்துல மகாத்மா தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சர்க்கியூட் ஹவுஸை ரிப்பேர் பண்ணால் அதுக்கு நிறையா செலவாகும், அதெல்லாம் முடியாதுன்னு அந்த சேர்மன் சொல்கிறார். சேர்மன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் சொல்கிறார், இல்லை எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் பெயிண்ட்லாம் அடிச்சுக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து என் மனைவி என் குழந்தைங்க எல்லோரும் அவர் காந்தியுடைய பாதம் வந்து நம்ம வீட்டில் படாதான்னு இருக்காங்க, ஒருவேளை பட்டதுன்னா எங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம், அதனால் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கு உடனே எல்லோரும் சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வரவேற்பு தயார் பண்ணணும். இப்போ காந்தி வராரு, அவருக்கு ஒரு வரவேற்புரை வாசிக்கணும். அந்த வரவேற்புரை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாங்க. இவர் வந்து சேர்மன் வந்து அவரே தயார் பண்ணி கொடுக்குறாரு. அவர் தயார் பண்ணி கொடுத்தது வந்து கலெக்டரை வாங்கி படித்து அவர் அனுமதி பெற்றால் தான் அந்த உரையை வாசிக்க முடியும். அந்த உரையை வாசிக்கும்போது எல்லா இடத்துலையும் இருந்த மகாத்மாங்கிறத பேனா எல்லாம் ரெட்டிங்கெல்லாம் அடிச்சுட்டே வர்றாரு. இதெல்லாம் சொல்லக்கூடாது, காந்தி தான் சொல்லணுன்றாரு. நான் பேசும்போது நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தா இது வந்து இந்த எரவாடா ஜெயின் எல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வந்து அரசுக்கு எதிரான செயல், அதெல்லாம் எடுக்கணும், அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த ஒத்துழையாமை இயக்கமெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எடுக்கணும், அது வந்து அரசுக்கு எதிரானது, அதையும் எடுத்துடுறேன். அப்புறமா வந்து உப்பு சத்தியாகிரகம் போட்டிருக்கீங்க, அதையும் எடுத்துருங்க. இப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வராங்க. கட் பண்ணிட்டே வந்துட்டு அவர் வந்து கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தா அது வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர் மாதிரி ஆக்கிட்டாங்க காந்தியை. இந்த அன்டச்சபிலிட்டியை பற்றி போட்டிருக்காங்க, அது பரவாயில்ல இருக்கட்டும். அந்த கல் உண்ணாமையை பற்றி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மகா விரதங்கள்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அரசு சம்பந்தமான எதுவுமே கூட எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவரை வந்து ஒரு சமூக சேவகர் மாதிரி ஆக்கிடுறாங்க அந்த உரையை. அப்புறம் அப்படிப்பட்ட உரையை, அந்த ட்ரங்கேட்டட் உரை, அந்த உரையை எடுத்துகிட்டு போய் தான் சேர்ந்து படிக்கணும். இப்போ காந்தி வராரு, ஸ்டேஷனில் வராரு, எல்லாரும் வரவேற்கிறாங்க. இந்த வரவேற்கும் போது தான் இந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த கூட்டத்துக்கு போயிடுறான். நானும் காந்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறான். கூட்டத்தில் நிற்கும்போது அவனுக்கு வழியே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் போட்டு நெரிக்கிறாங்க கூட்டத்தில்.
நம்ம ஒரு கருப்பு கண்ணாடி வச்சுருக்கோம். அதை சம்பளம் வாங்கி, அதாவது அம்மா பாட்டிகிட்டேருந்து கிடைச்ச காசில் ஒரு பெரிய கருப்பு கண்ணாடி வாங்கி வச்சுருக்கோம். அந்த கருப்பு கண்ணாடி எடுத்து போட்டு போனால் நம்மளை வந்து பெரிய பணக்காரன் நினச்சிக்குவாங்க, நமக்கு வழி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்ட உடனே கொஞ்சம் வழி கிடைக்குது. இந்த வழி கிடச்ச உடனே காந்தி கிட்ட அவருக்கு பக்கத்தில் கேட்குற அளவுக்கு வந்துடுறோம். பக்கத்தில் வந்துட்டு இது மாதிரி ஒரு வாண்டேஜ் பாயிண்ட் கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேச அவர் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் இவன் மனசு ஆமாம் போட்டுகிட்டே வருது. நம்ம இதில் இந்த வில்லுப்பாட்டில் வந்து ஆமான்னு சொல்ல முடியல, அது மாதிரி இவன் மனசு வந்து ஆமாம், அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி சொன்னால் ஆமாம் அப்படிங்கிற எல்லாம் அவன் சொல்கிறது எல்லாத்துக்கும் அவன் மனசு ப்ளஸ் பண்ணிகிட்டே வருது. பட் அதே சமயத்தில் அவன் கண்ணு அந்த பொண்ணு எங்கேயா வராளாங்கிறதையும் தேடிட்டும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அதையும் அந்த கதையில் சொல்லிட்டே வராரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு சில இதில் சொல்கிறாரு. அதாவது அந்த பொண்ணை கடைசியில் பார்த்துடுறான். பார்த்த உடனே அந்த எப்படி வர்ணிக்கிறாருன்னா, ஹிஸ் கிரிட்டிக்கல் ஃபேக்கல்ட்டிஸ் வேர் ஒன்ஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி அப்புறம் வந்து காந்தி வராரு. அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தாச்சியா அவர் தான் மகாதேவ் தேசாய் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவங்க பேர் எல்லாத்தையும் கொண்டு சொல்கிறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட கன்னத்தில் போட்டிருக்காத குறை தான். அப்போது வந்து எல்லோரும் மகாத்மா காந்திக்கு ஜெயின்னு ஒரேடே கோஷம் போடுறாங்க. அப்போது வந்து இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, ஸ்ரீராம் ஒண்டர்ட் ஃபார் எ மூமெண்ட் இஃப் இட் வுட் பி நெசசரி ஃபார் ஹிம் டு ஆட் ஹிஸ் கோட்டா டு ஹிஸ் வல்யூமினஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு மீட்டிங் துவங்குது. அவரை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, சாரி ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. முதல்ல அவரை வீட்டுக்கு அப்புறம் தான் மீட்டிங் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சேர்மனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த சேர்மனோட வீடை வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, காந்தி வராருங்கிறதுனால அவர் வீட்டில் இருந்தால் ஃபிஃப்த் ஜார்ஜ் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. சேர்மன் வீடு தானே, இது வந்து கலெக்டர் வீடு கிடையாது, அதனால் இவரை வீடுனா என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து காந்தி, நேரு, அபுல் கலாம் ஆசாத், சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி அப்புறம் இன்னும் யார் அன்னிபெசன்ட் அம்மையார், இந்த மாதிரி ஃபோட்டோவாக கொண்டு எல்லாத்தையும் கொண்டு தேடி பிடிச்சி கொண்டாந்து மாட்டி வச்சுருக்காரு. மாலை அப்புறம் வந்து இப்போ வர்றவங்களேருந்து ஒரு கயிறாட்டை ஒன்று கொண்டு வச்சிடறாரு. காந்தி தான் கயிறாட்டை வேணுமே, அந்த மாதிரி அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவர் காந்தி ஒரு கயிறாட்டை, ஒரு பகவத்கீதை புஸ்தகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட மியூசியம் மாதிரி ஆக்கிடுறான் வீட்டோட வரவேற்பறையை. ஒரு காந்தி வராரு. காந்தி வந்து ஒரு வரவேற்பு கூடுறாங்க. அவங்க ஒய்ஃப், அந்த சேர்மனோட ஒய்ஃப் எல்லாம் தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க இவரை பார்க்குறக்காக. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அந்த கிராமத்தை சேர்ந்த தலித் குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில் நிற்கிறாங்க. இதை வந்து காந்தி பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பையனை கூப்பிடுறாரு. அந்த பையனை கூப்பிடுறது அந்த சேர்மனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னப்பா அது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெட் கார்பெட்லாம் போட்டு இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன், அந்த அழுக்கான பசங்களெல்லாம் கூப்பிட்றாரு. அவங்களாம் நகர சுற்றி தொழிலாளர்கள், அவங்க குழந்தைங்கள்லாம் வெளியில் நிற்குது. இப்போ காந்தி அவங்கள போய் கூப்பிட்றாரு. அவங்களே கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இவர் சொல்கிறார், இங்கே பாருங்கள் மகாத்மா காந்தி, உங்களுக்கு வந்து நாங்கள் மெம்பிஸ்னு எல்லாமே வந்து கற்பனை ஊர் தான், கற்பனை மலை தான். மெம்பிஸ்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஆர்ச்சர்ட் இருக்குது. அதுலேருந்து நாங்கள் ஆரஞ்சு பழம்லாம் கொண்டு வந்து உங்களுக்காக கொண்டு வந்து தரோம், சாப்பிடுங்க சொல்லி சொல்கிறோம். அவர் வந்து நான் இப்போ தான் வெறும் தண்ணி மாத்திரம் குடிக்கிறேன், தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வந்து சரி ஒரு பழத்தை சாப்பிடலான்னு எடுக்கிறாரு. அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே கூப்பிட்றாரு, இங்கே வான்னு. அவர் தமிழில் தான் கூப்பிட்றாரு, தமிழில் இங்கே வான்னு கூப்பிட்றாரு. அந்த குழந்தைகள் வருது. இப்போ அந்த குழந்தைகள் வந்த உடனேயும் அந்த குழந்தைகிட்ட வந்து இவரே அதை வந்து உரித்து கொடுக்குறாரு. பழத்தை உரித்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. அப்புறம் மற்ற குழந்தைகளை வெயிட் பண்ணுறாங்களா அவங்களையும் வர சொல்கிறாரு. இப்போ எல்லா குழந்தைங்களும் வரதை பார்த்து நான் சேர்மனுக்கு வந்து, ஏன்னா அவங்களாம் தீண்டத்தகாத ஒதுக்கி வச்சுருக்காங்க, அவங்க எல்லோரும் இங்கே வந்துட்டாங்களே, நாம் என்ன பண்ணுறது, ஐயோ இடத்த அசிங்கம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த பசங்களாம் சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி தர்றாரு. இந்த பாரு, நீ சாப்பிட்டே, இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற தோலையெல்லாம் நான் கீழே போடலாமா, இதெல்லாம் போடக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். குப்பை தொட்டினா அந்த பக்கத்தில் வந்து ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு உரம் மாதிரி அதில் வச்சு நீ போடணும், அதில் மண்ணை தோண்டி அதில் போடணும், வெறும்னா போடக்கூடாது அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு குழந்தைக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன்கிட்ட. அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏன்னா காந்தியை பார்த்ததில் அவர் பழம் வேற கொடுத்தாரு, அந்த சந்தோஷத்தில் இருக்கிறான். அவன்கிட்ட போய் என் வீட்டுக்கெல்லாம் நீ கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்து உடனே வந்து சரி வாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் போகிறேன், இந்த பேர் கிளம்ப போகிறாரு. அவன் வந்து சேர்மன் வந்து உங்களுக்காக நான் இவ்வளோ எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன், எல்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போகிறேன்றீங்களே அப்படின்றான். இல்லை எனக்கு அங்கே தான் நான் தங்குவேன், நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதி போடுறாங்க மகாதேவ் தேசாய்க்கு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்காக எந்த ஏற்பாடும் செய்யக்கூடாது,
நான் வந்து சிம்பிளாக தான் இருப்பேன், எனக்காக எந்த உணவு பழக்கமும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம், எனக்கு தேவையான உணவை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவையான உடையை நானே துவச்சி அணிஞ்சிக்கிறேன், அப்படி என்னால் எந்த ஏற்பாடும் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் வந்து சேர்மன் வந்து அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம ஏற்பாடு செஞ்சு தானே ஆகணும், நமக்கு வந்த கெஸ்ட் ஆச்சே அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறோம். ஆனால் அது சொல்கிறாரு முடியாது, நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய்டுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறாருன்னொன்னையும் அவங்களுக்குலாம் ஒரே இதுவாகிடுது. அவங்க ஊர்லேயே மோசமான இடம்னா அவங்களுடைய குடியிருப்பு தான். அந்த குடியிருப்பில் வந்து காலங்காத்தால் அவங்க வீட்டை விட்டு கிளம்பினாங்கன்னா நைட்டு தான் அவங்க திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் ஊரை சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஊர் பூரா சுத்தம் பண்ணுறாங்க. அவங்க தங்களுடைய வீட்டை அவங்க சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. வச்சுக்க முடியாமல் அவங்க வந்து இவங்க நேரம் படுத்து தூங்கினா போதுங்கிற அளவுக்கே வந்துடுறாங்க. அடுத்த நாள் கிளம்பத்தான் நம்ம 4 மணிக்கே எழுந்திரிச்சு மறுபடியும் ஊரெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு போகணும். அப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, உங்கள் வீட்டில் எத்தனை தொடப்பம் இருக்குன்னு கேட்குறாரு. லாங்கா ஷார்ட்டான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது, சின்னதாக ஒன்று இருக்குன்னு. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிறாரு. அதாவது தெருவிலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன தொடப்பத்தை வச்சு வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் சுத்தப்படுத்திட்டு வராரு. அப்போ நாள் பூரா வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடிசைக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் குடிசைகள் தான் வருவாங்கன்னு சொல்லி ஒரு 5 குடிசைகளை தயார் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் இங்கே மற்றவங்க மகாதேவ தங்குறதுக்கு அந்த மாதிரி இவங்கெல்லாம் தங்குறதுக்கு 5 குடிசைகளை ரெடி பண்ணிட்டுருவார். ரெடி பண்ணிட்டு இவங்க சேர்மனோட ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரே கண்ணீரை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நீங்கள் என்னை வந்து காந்தி வந்திருக்காரு, என்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணியா, நீ பாட்டு அவரோட பேசிட்டே உட்காந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் கூட பண்ணலை, அவர் காலில் எழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினச்சோம், அது கூட நீங்கள் பண்ணலாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சேர்மனை பிடிச்சி திட்டுறாங்க. அவள் வந்து நான் என்ன பண்ணுறது, காந்தி வந்து அவர் பாட்டுக்கு அங்கேயே கிளம்பி போயிட்டாரு, சரி நானும் அவர் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேலஸ் விட்டுட்டு அந்த ஏழை குடிசையில் போய் தங்குறாரு. இதெல்லாம் எப்படி சொல்கிறாருனாக்கா அவரோட எளிமையை வந்து நல்லா விஸ்தாரமாக சொல்கிறார். அவர் எவ்வளோ தூரம் எளிமையாக இருக்கிறாரு, எங்கே தங்குறாரு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்கிறாரு. நீ எனக்கு எந்த சாப்பாடும் தர வேண்டாம், அந்த நகர சுற்றி தொழிலாளர்கள்லாம் என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன்னு காந்தி சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை நோக்கி அவர் போகிறேன்னு சொல்கிறார். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த மீட்டிங்க்கு வர்றாரு. அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி நடக்குது. இந்த சேர்மன் படிக்கிறான். சேர்மன் வந்து இந்த வரவேற்பு முறையை படிக்கிறான். இந்த வரவேற்பு முறையில் தான் அவர் தான் சொன்ன மாதிரி அவர் வந்து அரசியல் வாழ்க்கையை பற்றி எதுவுமே இல்லை, முழுக்க சமூக வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் காந்தியோட தெருக்கு சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து யாருக்காவது இல்லை, எல்லாருமே காந்தியை பேசுன்னு கத்துறாங்க, ஒரே சத்தமாக இருக்குது. உடனே எல்லாரும் வந்து காந்தி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நிறுத்துங்க சொல்கிறாரு. அப்படி கையை காட்டி சொல்கிறாரு. உடனே எல்லோரும் நிறுத்துறாங்க. எல்லோரும் பேச நிறுத்தினோம். இங்கே பாருங்கள், உங்கள் சேர்மன் பேசுகிறாரு, அவர் பேச கேட்கறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கிறேன், அதனால் அவர் என்ன பேசுகிறாரோ அவர் பேசட்டும், அவர் பேசுகிறத நானும் கேட்க போகிறேன், நீங்களும் கேட்கணும், அதனால் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி வந்து ஒரு தனி மனிதனை வந்து அத்தனை பேர் இருக்காங்க, அவர் எப்படி ஒரு ஆளாக இருந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு 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 குறியீடாக தான் சொல்கிறாரு. எல்லா மீட்டிங்லேயுமே காந்தி அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்னா எடுத்து அதை எப்படி நடத்துகிறாரு, ஒரு இடத்துல தங்கினா எப்படி தங்குறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இந்த கதையில் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. லவ் ஸ்டோரிலாம் அப்புறம் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரியே தான் முதல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த பையன் வந்து எப்படியோ வந்து அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து அந்த காந்தி பேசுகிறாரு. எல்லாரையும் முதல்ல வந்து ரகுபதி ராகவராகவன் பாட சொல்கிறாரு. எல்லாரும் பாடுறாங்க. பாடி முடித்த உடனேயும் அவர் வழக்கமான உரையெல்லாம் நிகழ்த்துறாரு. நிகழ்த்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், இது வந்து அந்நியர்களை வந்து நம்ம நாட்டை விட்டு போக சொல்லணும், ஆனால் அவங்கள வந்து நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடாது, அவங்க இந்த நாட்டை விட்டு போகணும், ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் நமக்கு இனி கிடையாது, நம்ம வந்து நம்ம ஆட்சி நம்ம வேணும், சுய ஆட்சி தான் வேணும்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய நம்ம நாட்டை நம்ம தான் ஆளணும், தப்பு பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம், நல்லது பண்ணாலும் நம்மளே பண்ணிக்கலாம், ஆனால் அந்நியர் ஆட்சி வரக்கூடாது, அதுக்காகத்தான் நம்ம வேலை செய்யணும் முடிய அவங்கள வந்து எதிரியாக பார்க்கக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய செயல்களில் சொல்லில் இனிமைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை கொடுத்து அப்புறம் வந்து எல்லாரும் கைத்தட்ட சொல்கிறாரு. ஏன்னா அங்கங்கே மீட்டிங்கில் ஆரம்பித்த உடனே சலசலப்பாக இருக்குது. சலசலப்பாக அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து உங்களை தமிழில் பேச முடியல என்னால், அதனால் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், நான் வந்து நிறையா வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து கடும் தவ வாழ்க்கையை வாழ்ந்து 125 ஆண்டு வரைக்கும் என்னால் வாழ விருப்பமாக எனக்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து 100 வயசு நெருங்கும்போது கண்டிப்பாக நான் தமிழ் கற்றுக்குவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அதனால் இப்போ நான் ஹிந்தியில் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. இந்த சேர்மன் தான் மொழிபெயர்க்கிறாரு. சேர்மன் வந்து தப்பாக மொழிபெயர்க்கிறாரு. மொழிபெயர்க்கிறத பார்த்துட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. பரவாயில்ல, அவர் சொல்லட்டும், அவர் தப்பாக இருந்தாலும் சேர்மன் மொழிபெயர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பர்மிட் பண்ணுறாரு.
அந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் வந்து இந்த எப்படியா அந்த பொண்ணை நெருங்கிட்டான். அந்த பையன் ஸ்ரீராமரும் அந்த பொண்ணை நெருங்கிட்டு இன்னும் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியலையப்பா அப்படிங்கிறான். நான் நேற்று கூட நீ உண்டியில் குளிக்கினியே, நான் கூட உனக்கு 10 ரூபா போட்டேனே அப்படிங்கிறான். அவன் சொன்ன உடனே நெக்ஸ்ட் ஞாபகமே இல்லைப்பா. ஆமாம் லேசாக ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறா. அடுத்த நிமிஷம் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்றான். ஒரு செகண்ட் தான் அதுக்குள்ள. அவள் வந்து என்னப்பா நேற்றுக்கு தான் உண்டியில் குளிக்க நீ 1 ரூபா போட்டிருக்க, இன்றைக்கி தான் என்னை பார்க்குற, என்ன பார்த்து அடுத்த நிமிஷமே கல்யாணம்னு சொல்கிறிய, நீ யார், என்ன ஊர், என்ன எனக்கு தெரியாது, நான் யாருங்கிறதும் உனக்கு தெரியாது, நீ எப்படி இப்படி சொல்லுவேன்? இல்லை எனக்கு தோணிடுச்சு, வாழ்க்கை பூரா நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். அதுக்குள்ளே வந்து கூட்டம் கலையுது. காந்தி வந்து இந்த பாரதியை கூப்பிட்றாரு. அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. நோ சரி நான் காந்திகிட்ட பற்றி பேசுகிறேன், நான் காந்திகிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன உடனே சரி எப்போ வர மீட் பண்ணலான்னு கேட்குறான். அவள் வந்து எப்போவுமே அவள் சொல்கிறா, என் வாழ்க்கையில் பொய் சொல்லவே மாட்டேன், எப்போவும் உண்மை தான் பேசுவேன், மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் சொல்லிட்டு வேறு காந்தியை பார்க்கணுன்னா காலங்கத்தால் 2:30 மணிக்கு வா, என்ன பார்க்கறதுக்கு வராது, 2:30 மணிக்கு காந்தியை பார்க்குறதா வா அப்படின்னு சொல்கிறான். இவன் நேராக சீக்கிரமாக வீட்டுக்கு போடுறான். வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே அந்த பாட்டி வந்து இவன் எங்கே போனவனோ ஒழிஞ்சானோன்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிகிட்டே இருக்கிட்டு எங்கே காணோன்னு சொல்லி பக்கத்து கடை அந்த கடை தான் போய் தேடுறான். ஏன்னா சின்ன பையன் எங்கேயோ காந்தியோட கூட்டத்துக்கு போயிட்டான். அப்புறம் வந்து இந்த பையன் வந்து வர வழியில் வந்து இவனுடைய ஆசிரியர் அவனை பார்க்குறாரு. ஆசிரியர் இந்த இவன் பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா நீ இங்கே வந்திருக்க, காங்கிரஸில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் இல்லைங்க நான் இப்போ தான் வந்திருக்கேன், இந்த மீட்டிங்கு காந்தியோட பேசுறதுக்காக கேட்குறக்கா வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி தானே, சரி பரவாயில்ல, நீ இப்போ நல்ல வழியாக திறந்துருக்க, நீ நல்ல உறுப்பினராக நல்லா வேலை செய்ய, ஆனால் நீ சோம்பேறியாச்சே, உனக்கும் இந்த காந்திக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற வாத்தியார். அவன் வந்து இவன் கடுப்பாயிடுது. இவர் என்ன சோம்பேறி சொல்கிறது, நாங்கள் பாரு நான் உற்சாகமாக நான் நல்ல பையனாக இருந்து காட்டுவேன், நான் தெரிஞ்சுக்க என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட கோபமாக சொல்கிறான். இந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு, இந்த நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு இந்த பாட்டிகிட்ட போய் சொல்லிடுறாரு, அவனை நான் காந்தி கூட்டத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாட்டி வந்து கடுகடுன்னு வாசலில் உட்காந்துருக்காங்க, வரவே இல்லை. நைட்டு 9 மணி ஆகுது, ஆளை காணும். சரி என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் பசிக்குது, நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு வாசக்கதை தாப்பா போடாமல் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து 10 மணிக்கு போகிறான் வீட்டுக்கு போனால் கதவை திறந்த உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது பாரு உனக்கு சாத்தில் தயிர் போட்டு வச்சுருக்கிறேன், அது ஒழுங்காக சாப்பிட்டு சத்தம் போடாமல் தூங்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் இவனை நைஸாக மெதுவாக ஓசப்படாமல் சாப்பிட்டுட்டு அவன் போய் படுத்து தூங்குறான். படுத்து தூங்குறதுனா என்ன, ரொம்ப அவனுக்கு வந்து ஒரே இந்த பாட்டியும் இந்த பேரனை மட்டும்தான். அதனால வந்து அவனுக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய பெட்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. 4 பக்கம் 4 தலகாணி, அதுக்கு நடுவில் விழுந்தான்னா தலகாணியே அவனை மூடிடும், அந்த மாதிரி ஒரு சௌரியம். அதில் படுத்து தூங்குறான். ஆனால் அலாரம் வச்சுக்கணுமே, எப்படி பாட்டிக்கு இந்த அலாரம் கேட்குமே, நான் காலங்கத்தான் 1:30 மணிக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அவன் மனசு துடிக்குது. பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டு தூக்கமே இல்லை அவனுக்கு, முடிச்சுட்டே இருக்கான். நைட்டு 2 மணியாக எழுந்திரிச்சு போகும்போது அவன் பாட்டி பார்த்துடுறான். பாட்டி எங்கடா போகிறேன் இப்போ அப்படின்னு, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நேராக வந்துடுறான். நேராக வந்து காலங்கத்தால் 2 மணிக்கு வந்து காந்தியை வந்து பார்க்குறான். விடிகாரத்தால் 2 மணிக்கு பார்த்தா காந்தி எழுதிட்டு இருக்காரு. ஏதோ 2 மணிக்கு உட்காந்து ஒருத்தன் எழுதுறான் பாரு ஐட்டை போட்டு, அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் பார்க்க போகிறான். வந்த உடனே வா நீ தானே ஸ்ரீராம் அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம் போகுது, எப்படி அப்படின்னு சொல்லி. இல்லை பாரதி சொல்லியிருக்கா, நீ பேரை சொல்லிட்டியாமே அப்படின்ட்டு. அவள் பேர் எனக்கு தெரியாது, இது வரைக்கும் அவள் பேரே எனக்கு தெரியாது. காந்தி சொல்லிட்டு அவர் பேரையே அவன் கேள்விப்படுறான். அந்த மாதிரி கதை போகுது. சரி வா நம்ம இப்போ நடைப்பயிற்சிக்கு போகணும். காலங்காத்தால் 3:30 மணிக்கு நடைப்பயிற்சி போகணும். அவர் வந்து ஒரு கற்பனையான ஒரு நதி தான், அது சரையூன்னு பேர் வச்சுருக்காரு. சரையூ நதிக்கிற ஓரமாக அவர் வாக்கிங் போகலாம். அப்படி அந்த காட்சியை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து ஆர்கே நாராயணன் வர்ணிச்சிருப்பார். அதாவது காந்தி வந்து அந்த நடைப்பயிற்சி கிளம்புறாரு. அந்த அவங்க இருக்கிறதே வந்து குடியிருப்பு, இந்த நகர சுற்றி தொழிலாளர்களுடைய குடியிருப்பு. அந்த குடியிருப்புன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறத்து தான் இருக்குது. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தான் நதியும் இருக்குது. ஸோ அங்கே வீட்டில் நதி கிட்டக்க தான் இருக்குது. ஸோ நதிக்கு கிட்டக்க போகிறாங்க. போகும்போது ஒரு கையில் வந்து ஸ்ரீராமை வந்து பிடிச்சிக்கிறாரு, இன்னொரு கையில் வந்து பாரதியை பிடிச்சிக்கிறாரு. தோளில் கையை போட்டுட்டு நடந்து போகிறாரு. நடந்து போகிற காட்சியை ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருப்பார். இந்த பக்கம் வந்து சலனமே இல்லாமல் மெதுவாக அமைதியாக ஒரு நதி ஓடுது. இந்த பக்கத்தில் வந்து கை லாந்தர் லைட்டை பிடிச்சின்னு ஒருத்தர் முன்னாடி ஒரு தொண்டர் போகிறாரு. பின்னாடி வேறு யாரும் வரல. ஆனால் ஊரில் இருக்க மக்கள்லாம் காந்தி கூட வரணுங்கிற ஆர்வமாக இருக்கனால எல்லோரும் வராங்க. அவ்வளோ சைலன்ஸ். காந்தி என்ன பேசுகிறாரோ அது மட்டும்தான் அவளை கேட்கும். அந்த மாதிரி எல்லோரும் பின்னாடி வந்து ஒரு 40 பேர் வராங்க வாக்கிங்க்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கதையிட வருது. இவர் வந்து
இந்த ரெண்டு பேருக்கு தோல்லையும் கை போட்டுவிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அவள்கிட்ட வந்து பேசிட்டே வராது. பேசிட்டே வரும்போது இவன் சைலண்டாக லேசாக அப்படி அவள் பொண்ணையும் பார்த்துக்கிறான். அவன் வயசுக்கே ஒரு இதில் இந்த பொண்ணையும் பார்த்துக்கிறான். ஆனால் ஜாஸ்தி பார்க்க முடியல. ஏன்னா காந்தி வந்து அவனை பிடிச்சி கூப்பிட்டே வராது. கூப்பிட்டே வந்து ஏன்னா நீங்கள் வர்றியே காலங்காத்தால் பாட்டிக்கு தெரியுமா அப்படிங்கிறது. பாட்டிகிட்ட சொல்லலை அப்படின்னா, நான் வந்து இந்த போராட்டத்தை கலந்துக்க போகிறேன், இன்னும் அவங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லலாம். இது கூட இருக்கிறதுலாம் சரிதான், ஆனால் அதுக்கு வந்து உங்கள் பாட்டியோட அனுமதி இல்லாமல் முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் பண்ணிருக்கிறாரு. அந்த இதெல்லாம் கொண்டு வர்றாரு. இப்போ அனுமதி இல்லாமல் போக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இன்னும் தேவை. ஏன்னா பாட்டி வந்து காந்தினாலே அவங்க கடுப்பாயிடுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிக்கிறான். சரி, எப்படியாவது ஒரு முதல் பொய்யை சொல்லிவிடுவோம். 1000 பொய் சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யாவது சொல்லி நம்ம இல்லாட்டி நம்ம காந்தி கிட்டக்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவன் வரான். அந்த மாதிரி ஒரு இந்த கதையை வந்து கொண்டு போகிறார். அதனால் வந்து காந்திகிட்ட பேசும்போது அப்சல்யூட் பியூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அவர் சொல்கிறாரு, மகாத்மாஸ் சைலன்ஸ் வாஸ் ஹெவி அண்ட் பெர்வேசிவ் அப்படின்னு சொல்லுவார். அவரோட இந்த ஆர்கே நாராயணன் வந்து காந்தின்னு ஒரு இடத்துல எல்லாமே ஜி கேபிட்டல் போடுவார். அது எல்லோரும் போடுறது தான். அவருடைய செயல்பாடுகள் சைலன்ஸ்னால் எஸ்ஸுக்கு கேபிட்டல் தான் போடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ இதுவாக இருக்கிறார். அப்போ சொல்கிறான் வந்து, நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்களுக்கு இந்த கிருபானந்த வாரியார் இருப்பார். அவருடைய கதைகளை கேட்குறதுக்கு தான் போவோம். இந்த கிருபானந்த வாரியார்னு சொல்லுவார்னாக்கா, தம்பி எல்லோரும் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். உட்காரும்போது, தம்பி அமெரிக்கா போகணுன்னா நீ என்ன எடுத்து போகணும் அப்படிங்காரு. அமெரிக்கா எடுத்து போகணும், டாலர் எடுத்து போகணும் அப்படிம்பா. இன்னொரு பையனை கேட்டு, நீங்கள் வந்து இதுக்கு போகணுன்னா பிரிட்டனுக்கு போகணுன்னா என்ன எடுத்து போகணும், நாங்கள் பவுண்டு எடுத்து போகணும். அது மாதிரி நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே வந்து இந்த கதையில் என்ன சொல்கிறாருனாக்கா, காந்தியை பற்றி மொத்தம் மகாதேவ தேசாய் சொல்கிற மாதிரி ஒரு இது. ஹியர் த கரன்சி வாஸ் சஃபரிங் அண்ட் செல்ஃப் மார்டிஃபிகேஷன் அப்படின்னு தான் வருது. அவன் காந்தியோட இருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணிட்டான், அவன் ட்ரெஸ்ஸை வேறு எடுத்து வந்துட்டான். பாட்டிகிட்ட சொல்லவே இல்லை, அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து பேங்க்லேருந்து ட்ரா பண்ண கேஷையும் கையில் எடுத்து வந்துட்டான். நேராக இங்கே வந்துட்டான். அவங்க பாட்டிக்கே தெரியாது. இது வந்தாச்சு. அவனை வந்து தங்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தனை அறிமுகப்படுத்துகிறாங்க. கோர்பாடுன்னு ஒரு கேரக்டர். அந்த கோர்பாடுங்கிற கேரக்டர் எப்படின்னாக்க, அவருடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இறந்தவர் தான். அதாவது சென்னையில் தான். சென்னையில் வந்து யூனியன் ஜாக் கொடி வந்து சென்ட் ஜார்ஜில் பறக்குது. இவன் வந்து வேகமாக நடுராத்திரியில் பல கட்டுக்காவலர்களை மீறி நேராக போய் அந்த கொடியை போய் மேலே ஏறி அதை இறக்குறான். அதை இறக்கிறத வந்து பிரிட்டிஷ்காரன் பார்த்துட்டு போனால் நேராக அப்படியே சுடுறாங்க. தலையில் குண்டு பாய்ந்து இறந்துடுறான். ஸோ அவனுடைய பையன் தான் அந்த கோர்பாடுங்கிறவன். அவன் வந்து அவனுடைய ரூம்மேட்டு, நம்ம ஸ்ரீராமுக்கு ரூம்மேட்டாக இருக்கான். அவன் வந்து சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த பையனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிருக்காளோ, அதனால தான் நம்மளை பார்த்தோன்னே வேண்டான்னு சொல்கிறாளோ அப்படின்னு அவனுக்கு தோணிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னாக்கா அந்த கதைனாக்கா, இந்த கதையில் வந்து பாரதி கேரக்டர் வந்து மிக மிக உறுதியான கேரக்டர். காந்தி சொன்னால் தான் நான் செய்வேன், காந்தி சொன்னால் தான் அவங்க கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இவன் வந்து மனம் அவளை நோக்கியே தான் கிராவிடேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டே இருக்கிறார் அது கடைசி வரைக்கும். அங்கே வந்து ஒரு முதல் நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஹம்சதுளிகா மந்தன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய படுக்கையில் 4 தலானிக்கு நடுவில் படுத்தவன் இங்கே வந்து தரையில் படுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருது. அப்புறம் காந்தி சொல்கிறது எல்லாத்தையும் உனக்கு ஒன்றா ஞாபகம் வருது. அவர் மீட்டிங் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் மனசில் நினச்சி பார்க்குறோம். நினச்சி பார்த்தா அப்புறம் வந்து அவர் அந்த கிராமங்களுக்கு போகிறப்பெல்லாம் இவன் கூடவே போகிறான். கூடவே போயிட்டு கடைசியில் வந்து அவர் மால்குடியை விட்டு கிளம்புறாரு. மால்குடியை விட்டு கிளம்பி போகிறாரு. இந்த கதையில் வந்து அவர் காந்தியோடைய பாத்திரம் இந்த லெவலில் முடியுது. முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில் காந்தியோடது முடியும். அதுக்கப்புறம் காந்தியோட போதனைகள் தான் வரும். காந்தியோடது நேரடியாக நான் பார்த்தோம் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் முடியுது. காந்தியை ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுறாங்க. மால்குடி ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வரப்போகுது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தி வந்துட்டாருன்னு சொல்லி அவரோட வீட்டு பசங்க, அவருக்கு 7 குழந்தைங்க, 7 குழந்தைங்களுக்கும் அழகாக ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியெல்லாம் கண்ணெலாம் குத்தி விட்டு அப்படியே அட்டென்ஷனாக நிற்க வைக்கிறாரு. காந்தி அதை பார்த்து, இந்த குழந்தைங்களாக இருக்க விடுங்கப்பா, நீ வந்து பெரிய பரேடு மாதிரி பண்ணி வச்சுருக்க, அவங்க அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மீட்டிங்கில் கொடுத்த பழங்கள் இது எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்து நீங்கள்லாம் ஓடி விளையாடுங்க, ட்ராக் பக்கம் மாத்திரம் போகாதீங்க, இந்த பக்கமும் விளையாடுங்க, போங்க, இங்கே மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து டவுன் டு எர்த் இருக்கார் அப்படிங்கிறத அந்த கதையில் அப்படியே சொல்லிகிட்டே வராரு. அவன் வந்து கடைசியில் வந்து, சரி இந்த மாதிரி உனக்கு இனிமே உன்னுடைய லீடர் வந்து பாரதி தான், அவன் என்ன சொல்கிறாளோ அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ட்ரெயின் ஏறும்போது சொல்கிறாரு. அந்த ஒரு செகண்டில் அவன் வந்து காந்தி கிட்ட முழுமையாக ஐக்கியமாகி பாரதியை கூட மறந்துடுறான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்கிறார். த சைட் ஆஃப் காந்தி இஸ் அவருடைய பிரிவு வந்து
அவனை வந்து ரொம்ப வருத்துது. அது வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அவனுடைய ஆசையான அந்த பொண்ணை கூட அவன் மறந்துடுறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு தான் அவனுக்கு கைட் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து அவனை வந்து தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு கற்பனையான ஒரு இடம் தான். மெம்பிஸ்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து ஒரு சின்ன ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்குது. அந்த பாழடைஞ்ச கோயிலில் தான் அவன் தங்கணும். அதுக்கு வந்து அதுக்குள்ளே இந்த 2 வாரத்துக்குள்ளே அவனுக்கு கைராட்டையை இந்த காந்தி என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு ஒரு கைராட்டையை பரிசாக கொடுக்குறாரு. நீ இதில் நூல் நூக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மொத்தம் அந்த ராட்டையும் எடுத்துக்கிறான், நூல்கள் எடுத்துக்கிறான், 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறான். சாப்பாடு வந்து இருக்கிற பைசா வச்சு சாப்பிட்றது, இல்லாட்டி எங்கே கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்றது. ஆனால் காந்தி என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால் போக்குவரத்து பாரதியும் கூட பேசுகிறது எல்லாமே தபால் மூலமாக தான் நடக்குது. இப்போ கடிதம் போடுறாங்க, அந்த கடிதத்தை வச்சு தான் அவன் வந்து பேசுகிறாங்க. அப்படியே போகுது. இவன் என்ன பண்ணுறா, அவன் வந்து முதல்ல வந்து இந்த ஆட்டையில் நூல் நெய்கிறான். நூல் நெய்யும் பார்த்தா அது பாட்டுக்கு சிக்குது, வரமாட்டேங்குது. முதல்ல வந்து இந்த ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க, தக்லின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து காலில் வச்சு தான் நூலை எடுப்பாங்க. அப்புறம் அந்த நூலை வந்து ராட்டை கொண்டு வருவாங்க. அந்த ராட்டை கொண்டு வரும்போது அந்த நூல் வந்து வரைய மாட்டேங்குது. காந்தியே கிண்டல் அடிக்கிறாரு. நான் வந்து உன்னை நூல் நெய்ய சொன்னால் நீ ஸ்டவ் திரி மாதிரி நெய்யறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த பாரதி அவனை கிண்டல் படிக்கிறான். உனக்கு வந்து இந்தியாவில் தயாராக அத்தனை கார்ட்டூன் கொடுத்தாலும் உனக்கு தேவை பத்தாது, அதனால் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவன் வந்து அந்த கிராமத்தில், மலை கிராமத்தில் இருட்டில் விளக்கு, சின்ன விளக்கு இருக்குது. அது ஒரு சின்ன உடஞ்சி போன சிலை ஒன்று இருக்குது, கை உடஞ்ச சிலை ஒன்று இருக்குது அந்த பாழடைஞ்ச கோயிலில். அந்த இடத்துல போய் இருந்துட்டு அவன் வந்து செய்கிறான். அப்போ தான் அந்த ஒவ்வொன்றா வருது. குவிட் இண்டியா ப்ரோக்ராம் வருது. குவிட் இண்டியா ப்ரோக்ராம் வரும்போது இந்த பாரதி என்ன பண்ணுறான், அவன்கிட்ட போய் ஒரு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து நீ இந்த கிராமத்தில் இருக்க எல்லா ஊர்களில் இந்த ஏரியாவுக்கு நீ தான், இந்த ஏரியாவில் வந்து எல்லா வீடுகள்லையும் வாசல்லையும் போய் குவிட் இண்டியாங்கிறத வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். இந்த குவிட் இண்டியான்னு போடும்போது முதல்ல கியூ போடுறாங்கல்ல, அந்த கியூ வால் ரொம்ப பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய வால் இருக்குது, எல்லா பெயிண்ட்டுமே அந்த கியூ போடுறதுலே சரியாக பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கியூவை வந்து சின்னதாக போடுறான். சின்னதாக போட்டு உடனே அவன் போட்டு போகும்போது ஒரு ஸ்கூல் வாசலில் போடுறான். அங்கே ஸ்கூல் டீச்சர் ஓடி வந்து இங்கே ஸ்கூல் காம்பவுண்ட்லலாம் நான் வரையப்படாது அப்படிங்கிறாங்க. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டு சாக்லேட் பீஸ் எடுத்து கொடுத்து குவைட் இண்டியான்னு மாற்றுறாரு. குவிட் இண்டியாங்கிறத குவைட் இண்டியான்னு மாற்றிட்டு இங்கே வந்து குவைட்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வருது. அப்புறம் வந்து அவன் நூல் நூக்குறான். நூல்லாம் நூக்கி இந்த பாரதிகிட்ட தான் கொடுத்து விட்றான். அவள் வந்து சென்னைக்கு அனுப்புகிறான். சென்னைக்கு அனுப்பி இந்த நூலை கொடுத்தோன்னே புதிய ஆடைகள்லாம் வருது. அந்த புதிய ஆடைகளை அணிஞ்சிட்டு வேலை பார்க்குறான். இந்த மாதிரி தான் வந்து அப்போ அந்த பழைய மில் துணிகள்லாம் போட்டு எரிக்கிறான். அது எரிக்கிறதுக்கு கெரசின் போய் அவன் கை காசு போட்டு கெரசின் வாங்கி கொண்டு வந்து அந்த பழைய துணிகள்லாம் எரிக்கிறான். எரிக்கும்போது தான் அவனுக்கு தெரியுது நம்ம. அப்புறம் அதை வந்து எல்லார்ட்டையும் போய் பிரச்சாரம் பண்ணுறான். ஒவ்வொரு தட்டையாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பிரச்சாரத்தெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தட்டையும் இப்போ என்னென்ன பேசுகிறேன்ட்டு ஒருத்தர் வந்து நிறைய காட்டில் மரங்கள்லாம் விட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் மரத்தெல்லாம் வெட்டாதுன்றான். ஏன் மரத்தை வெட்டணும், இந்த மரத்தெல்லாம் வெட்டினீங்கன்னா இந்த மரத்தை எடுத்துட்டு கப்பல் செஞ்சு அந்த கப்பல்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இதுக்கு லண்டன் போகுது. நீ இந்த மரத்தை வெட்டாமல் இருந்ததுன்னா எப்படி இந்த கப்பலுக்கு போகும், அதெல்லாம் மரத்தை வெட்டாத அப்படிங்கிறான். அப்புறம் இப்போ கள்ளுக்கடையை மறியல் பண்ணுறான். நீங்கள் எல்லாம் யாருமே கடிக்கக்கூடாது, குடிச்சு உடம்பை கட்டக்கூடாது, கள்ளுக்கடை மறியல் பண்ணுறான். அப்புறம் ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து அவன் சொல்கிறான், இங்கே என்னென்ன பொருள்லாம் விற்பீங்க அப்படின்னு கடையில் போய் கேட்குறோம். அவன் சொல்கிறான், அந்த மாதிரி நாங்கள் வந்து நல்ல நல்ல பொருள்லாம் விற்கிறோம், வாழைப்பழம்லாம் விற்கிறோம், நீங்கள் வேணால் அந்த வாழைப்பழம் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி 4 நாள் கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட சொல்கிறோம். அவன் வாங்கிட்டு வேறு என்னென்ன வைக்கணும், நாங்கள் இங்கிலாந்து பிஸ்கெட்லாம் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கிலாந்து பிஸ்கெட்டா, அதெல்லாம் விற்கக்கூடாது, எடுத்து இப்போ ஏறி நான் கெரசின் வச்சுருக்கேன் பாரு அப்படிங்கிறான். ஸோ ஏன் வியாபாரத்தை கெடுக்காதுன்றான். முடியாது, இப்போவே எரிக்கணுன்றான். அப்படி நீ சீக்கிரம் போ, இந்த இடத்த காலி பண்ணு, இந்த பக்கம் இருக்கன்னா வியாபாரமே ஆகாதுன்னு சொல்லி கடைக்காரங்களாம் விரட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அவனுக்கு அந்த கதாநாயகி பேரே ஞாபகமே இல்லை. முழுக்க அவருடைய கருத்துக்களை செயல்படுத்தணும். அப்படியே தான் போயிட்டே இருக்கணும். அப்படியே போயிட்டு அப்புறம் இன்னும் சொல்கிறானே, அப்புறம் வந்து ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார். அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறான், நீங்கள் தானே கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் பிரிட்டிஷ்காரங்களோட கான்ட்ராக்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நான் எப்படி வாழ்கிறது, நான் இங்கே ஊரில் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் கிடையாது, இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றான், சம்மந்தமே இல்லாமல். அவரும் சொல்கிறாரு, எனக்கு என் உயிர் ஜீவனத்துக்கு தான் வேணும், இங்கே பாரு. அப்புறம் வந்து சரி, அவன் வந்து போன வாரம் மீட்டிங் போட்டாங்கல்ல, மீட்டிங் போட்டு கலெக்டர் மீட்டிங் போட்டு பிரிட்டிஷில் வார் நடக்குது, நேச நாடு கூட சேர்ந்து போரிடுறோம். அந்த போரிடும்போது அந்த போராட்டத்தில் நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்குறாங்க.
நான் கொடுத்தேன் அப்படின்னு. நீ எப்படி கவர்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்த்து அவன் செயல்படுறான், அவனுக்கு போய் எப்படி நீ பணம் கொடுப்ப அப்படிங்கிறான். இல்லைங்க, நான் ஹரிஜன் ஃபண்டுக்கும் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறான். பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழங்கிற மாதிரி நான் ஹரிஜன் ஃபண்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து மகாத்மா காந்தியோ படத்தை மாட்டிருக்கேன். டெய்லி காலையில் அவர் காலில் விழுந்துட்டு தான் நான் போவேன். ஆனால் அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரிட்டிஷ் கான்ட்ராக்ட் தான் அப்படிங்கிறத சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் வருது. அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த குவிட் இண்டியா போர்டு எழுதுறதுக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ்காரன் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் இங்கெல்லாம் நீ வரப்படாதுன்னு விரட்டுறாங்க. அப்போ சொல்கிறான், ஒரு நாய் இருக்குது, அது ஒன்று கடிச்சு குதிரையிடும், இங்கெல்லாம் போயிடாது, நான் அப்படி தான் எழுதுவேன்னு சொல்லி அந்த வாசலில் போய் எழுதுறான். வாசலில் எழுதுகிற பார்த்தோன்னே அந்த ஆங்கிலேயர் வந்து அவனை கூப்பிட்றாரு. மதீசனுங்கிற கேரக்டர் பேர். நீ உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவன் உள்ளே போகிறதுக்கே பயப்படுறான். போக ஆனால் வெளியிலேருந்து எல்லாத்தையும் எழுதுறான். நேராக போய் டேபிளில் உட்காருன்னு சொல்கிறாரு. உட்காந்தோனையும் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகணும் அப்படி. நான் என் வீட்டுக்கு கொண்டு கூப்பிட்ருக்கேன், நீ என்ன போகணுன்னு சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம், நீங்கள் பிரிட்டிஷர்ஸு இங்கே வந்து எங்களுடைய சொத்துக்களில் நீங்கள் அபகரிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க, எங்களுக்கு எதிராக நீங்கள் பணிபுரியுங்க, நீங்கள் இந்த போகணும் உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி சொல்லணுன்னே அவனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து சின்ன கோவத்தை கட்டுப்படுத்து. இங்கே பாரு, நீ ரொம்ப இது ஆக்ரோஷமாக இருக்கிற, நான் உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தரேன் சாப்பிடுனா. நோ, நீ கொடுக்கலாம் வேண்டாம் அப்படின்னா. இல்லைம்மா, காந்தி கோச்சிக்க மாட்டார், நான் காந்தியோட சொல்ல மாட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கிட்டத்தட்ட வந்து ஒழுங்காக சாப்பிட்டே 6 மாதம் ஆயிருக்கும். கோயிலில் தான் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு பழத்தை அந்த ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்றோம். அந்த ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனே டம்ளரை கீழே வச்சுட்டு நான் அலம்பி வச்சுறேன்றான். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் திருப்பி நாட்டை விட்டு நீ போகணும் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், இங்கே பாரு, நான் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், எங்கள் தாத்தாவே இந்த நாட்டுக்கு வந்துட்டார், நான் இந்த நாட்டு மாதிரியே இருக்க போகிறேன், இங்கேயே தான் இருக்க போகிறேன். இவர் பிரிட்டிஷர்ஸ் போனால் கூட நான் போக மாட்டேன். ஐ லவ் திஸ் பீப்புள், ஐ லவ் திஸ் கண்ட்ரி, ஐ வில் பி ஹியர் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ திரும்பி கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்த உடனேயும் இந்த மாதிரி பொட்டிக்கடலை இவ்வளோ பெரிய தகராறு போகிறாங்க. இப்போ வந்து பாரதி திடீர்னு வரார். பாரதி திடீர்னு வந்து இங்கே பாரு, தலைமறை வழக்கு இவங்களுக்கு இந்த மீன் டைம் காந்தி வந்து கைதாகிடுறாரு. கைதாகி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவர் ஜெயிலில் இருக்கார். அந்த நேரத்தில் வந்து காந்தி ஒரு அறிவுரை சொன்னார்னு சொல்லி இந்த பாரதி வந்து அவன்கிட்ட சொல்கிறார், யாருமே மறைவிடத்துலேருந்து செயல்படக்கூடாது, எல்லோரும் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளியிலேருந்து செயல்படணும், யூ ஹாவ் டு ஷோ யுவர் செல்ஃப், தனியாக மறைச்சி இந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வந்துடு அப்படின்றான். இந்த மாதிரி நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது, நீ என் மனைவி ஆக போகிறது அப்படிங்கிறான். பைத்தியம் மாதிரி பேசாதடா, நான் வந்து காந்தி சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்போ காந்தி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? பண்ணிக்க மாட்டேன். காந்தி வந்து உன்னை பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் பண்ணிக்க மாட்டேன். அவனுக்கு காந்தி தான் முக்கியம், நான் முக்கியமா அப்படின்னு கேட்குறான். காந்தி தான் முக்கியன்றாங்க. அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோபமாக போயிடுது. என்ன இப்படி பேசுகிற? நான் பாரு, இது வந்து ஒரு தனி இடம், பாழடைஞ்ச பங்களாவில் இந்த விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கும்போது கொஞ்சம் எல்லாம் மீறின உடனே அவள் அழ ஆரம்பிச்சிடுறான். அவள் அழ ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணுறான், உடனே பக்கத்தில் அந்த சர்க்காலேருந்து ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை வேகமாக பிடிச்சி இழுத்து அதில் வந்து சாமி முக்கிய பக்கத்து கோயிலில் தானே இருக்கான், அந்த விளக்கில் வந்து குங்குமம் தடவி இருக்குது, அந்த குங்குமத்தை எடுத்து இதை தடவுறான். தடவிட்டு பாரு, நான் இப்போ தாலி கட்ட போகிறேன் சொல்லி வேகமாக வந்து தாலி கட்ட வரான். அவன் கையை பிடிச்சி தட்டு விட்டு, இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்குது. அவள் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கா. அதாவது எப்படின்னாக்க அந்த அகிம்சை தத்துவம் அவருடைய பேச்சு, அதில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக பாரதியையும், இதில் வந்து ஊசலாட்டத்திலே இருக்கக்கூடிய கேரக்டராக ஸ்ரீராமையும் படுத்திருக்காரு. இது கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் கடைசியாக வருது. இப்போ வந்து என்ன ஆகிடுது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவள் ஜெயிலுக்கு போய்டுறான். காந்தி சொன்னது கேட்டு இவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், நான் வெளியில் இருந்துகிட்டே நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் செய்தான். அப்போ தான் ஜெகதீஷ்னு ஒருத்தன் வந்து பார்க்குறான், ஒரு ஃபோட்டோகிராஃபர். இப்போ மால்குடியில் ஃபோட்டோகிராஃபராக இருந்துதான். அவனை பார்த்துட்டு, இவா பாரதியெல்லாம் உன்னை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கா, எனக்கெல்லாம் பாரதியாக தெரியும், அவள் ஒரு பர்டிகுலர் ஜெயிலில் அவளை தூக்கி போட்டாங்க, நீ ஜெயிலில் இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம நாட்டுக்காக நம்ம எதாவது செய்யணும், நம்ம வந்து வெளியில் இருந்து பிரயோஜனம் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யலாம், காந்தியே அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்றான். அவன் சொன்ன உடனே எனக்கு காந்தி எப்படி அப்படி சொன்னாருன்னு, நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் வைலண்ட் மெத்தட்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சொல்கிறான். நானும் நான் வைலண்ட்னு சொல்வேன், அப்படி தான் பண்ணணும், ஆனால் நம்ம வந்து புரட்சியாக சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ செட்டை அவன்கிட்ட கொடுக்குறான். இந்த ரேடியோ செட்டை வச்சுக்கோ, இதில் வந்து உனக்கு முக்கியமான தகவல்கள்லாம் வரும், அந்த தகவல் வரும்போது அதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, நான் வந்து வேலையாக போயிடுவேன், திருப்பி வந்து உங்கள்கிட்ட தகவலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ வந்து கொடுத்து போடுறோம். அந்த ரேடியோ இருக்குது. அந்த ரேடியோ இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஐ ஆம் சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோவில் வருது. வந்த உடனே இவன் அது வரைக்கும் உட்காண்டிருந்தவன் எந்திரிச்சு இன்னும் சல்யூட் அடிக்கிறான்.
சுபாஷ் சந்திர போஸ் பேசுகிறார் நம்மள்கிட்ட அப்படின்ட்டு. இப்போ பேசுகிற உடனே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. சுபாஷ் சந்திர போஸ் பேச்சே நம்ம பேசுகிறது கேட்குறது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதெல்லாம் எழுதிட்டே வரும். அது பாதி போயிட்டே வரும்போது ஒரு கரப்பாம்பூச்சி வந்து அந்த ரேடியோ வேலை போகுது. இந்த ரேடியோ வேலை போகும்போது சனியனே இந்த நேரத்தில் போய் நீ கெடுக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிறான்னா அந்த ரேடியோ கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அவன் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ரேடியோ கீழே விழுந்துருது. கரப்பாம்பூச்சி அடிக்க போய் கீழே விழுந்த உடனே அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. அப்போ அந்த ஜெகதீஷ்கரை வந்து கொஞ்சம் நேரத்தில் வரும் வந்து பார்த்துட்டு இந்த செய்தியெல்லாம் நீ தான் அருமையாக பண்ணி வச்சிருக்கே வாசி பார்க்கலான்னு சொல்லி அவர் சொன்ன செய்தியெல்லாம் வருது. நாட்டு மக்கள் நாங்கள்லாம் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஃபார்ம் பண்ணிட்டோம், நாங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. முக்கியமான செய்தின்னு வரும்போது ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த ஜெகதீஷ்கரை என்ன சொல்கிறான், இங்கே பாரு இவங்க 2 பேருக்கும் ஒரு கை கலப்பே வந்துடுது. நான் உன்கிட்ட ஒரு ரேடியோ கொடுத்து போயிட்டேன், இதை கூட அவனை வச்சு துப்பு இல்லையேன்னு சொல்லி அடிக்க வரான். அவன் அடித்தா இவன் திருப்பி அடிக்கிறதுக்கு பக்கத்தில் கட்டையெல்லாம் எடுத்து ஒன்று ரெடியாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. கடைசியில் என்ன சரி ஸ்பிட் மில்க் வி காண்ட் க்ரை ஓவர் ஸ்பிட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சமாதானப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரோம். வந்துட்டு இப்போ சரி பண்ணுவோம், நம்ம வந்து அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி இவன் இஷ்டத்துக்கு அடுத்த பேரெல்லாம் எழுதுறான். எழுதிட்டு இதை எப்படி நீ எழுதுவ அப்படின்னு அவன் கேட்குறான். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பேசுகிறார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்கி எல்லாத்தையும் எழுதி இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையே மாற்றி விட்டுறோம். கதையை ஆனால் நான் வயல்ட்டாக தான் பண்ணுவேன், நான் வயல்ட்டாக தான் பண்ண சொல்கிறேன். இப்போ காந்தி என்ன பண்ண போகிறாரு, அவர் ஜெயிலில் மாட்டிட்டார், அவரை வெளியே வந்து இதாக செய்ய போகிறாரு, அவர் ஜெயிலில் இருந்தால் கூட ஜெயில் ரூல்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இவன் மனசை அப்படி குழப்பிட்டு சரிவா நான் சொல்கிறேன் செய்யன்னு சொல்லிட்டு ஆர்மி கேம்பில் போய் நான் சொல்கிற வாசகங்கள் அடங்கின பேப்பர்லாம் போய் ஒட்டிட்டு வாரனா இவன் பூ ஒட்டிட்டு வரான். இப்போ அதெல்லாம் ஓட்டுறான். அதை ஒட்டிட்டு திருப்பி வந்தோடனே மறுபடியும் வந்து அடுத்தடுத்த வேலையாக கொடுக்குறான். அடுத்தடுத்த வேலையை கொடுத்த உடனே ஒரு சில வேலை வந்து ரொம்ப தயங்குறாங்க ஏன் செய்யணுன்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான், இது நம்ம யாரையும் கொள்ளலையே, ஒரு பொருள் போகுது, அதாவது குரோம்னு ஒரு குரோம் ஓர்னு இருக்குது. அந்த குரோம் ஓர் வந்து மெட்ராஸுக்கு போகுது ட்ரெயினில். அது வந்து அங்கே போய் சேரக்கூடாது. வெள்ளியாலின்னு ஒரு கேம்ப் இருக்குது, அந்த கேம்புக்கு இந்த போய் சேரக்கூடாது. போய் சேர்ந்தால் நம்மளுடைய பொருளை வச்சு வெடிமருந்தை தயார் பண்ணி நம்மளையே அடிப்பாங்க, அது போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ட்ரெயினை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ரெயினை கவுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. அது ஒன்று செய்கிறான். அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. இந்த தாசில்தார் ஆஃபீஸில் அவன் இஷ்டத்துக்கு நம்ம என்னெல்லாமல் எழுதி வச்சுக்கான், அதெல்லாம் எரிக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போய் இந்த தாசில்தார் ஆஃபீஸை எரிக்கிறான். இந்த மாதிரிக்கான காரியங்கள்லாம் இவன் செய்ய ஆரம்பிச்சிடறான். இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு வந்து அப்பப்போ உடத்துல பாரதி தோண்டிட்டே இருக்கா. அப்புறம் வந்து பாரதி எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். அவள் ஒரு ஜெயிலில் இருக்கா, நான் அவனோட அவள் எந்த ஜெயிலில் இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன், ஓல்டு ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும். அங்கே தான் இருக்குது ஓல்டு ஸ்லாட்டர் ஹவுஸ்னால் ஒரு ஆடு தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இவங்களாம் அடைச்சி வச்சுருக்காங்க. ஜெயில் கிடையாது, ப்ராப்பர் ஜெயில் இல்லை, ஆடு தொட்டி அங்கே தான் அடைச்சி வச்சுருக்கு. அங்கே போகணும்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலான்னு போனால் இவன் வந்து நான் ஒரு தெரிஞ்ச இடம் வச்சுருக்காங்க, ஒரு வார்டர் இருக்கான், அவன் மூலமாக சொல்கிறேன்னு சொல்லி அவன் ஜெயிலோட காம்பவுண்ட் வால் கிட்ட அங்கே போய் நிற்கிறான். அவர்கிட்டருந்து ஒரு தகவல் வருது. பார்த்தா இங்கே பாரு, காந்தி என்ன சொல்லியிருக்காரு, ஜெயில்னால் ஜெயில் ரூலை பண்ணணும், இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அது கட்டுப்பட்டு தான் நடக்கணும். நீ வந்து பகவத்கீதை படி, ராமாயணம் படி, எதை விட படி, ஆனால் இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு நீ போய் ஜெயிலுக்கு போ அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அங்கே போய் நீ முதல்ல பாட்டியை போய் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்றான். அப்புறம் என்ன கேட்குறான், அந்த எல்லாமே பேப்பரில் தான் எழுதி வந்திருக்கு, அதனால் அவர் குரலை கூட கேட்க முடியல. உடனே டக்குன்னு அங்கேயே விட்றான். அங்கேயே விட்டுட்டு நேராக வந்து பாட்டியை பார்க்க போடுறான். பாட்டியை பார்க்க போனால் அவங்க பாட்டி வந்து இந்த கன்னியப்பன்கிறவர் இந்த செட்டியார் இருக்கார். அவர் வந்து பாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். பாட்டி செத்து போய்ட்டா, இவன் வந்து தலைமறை வாழ்க்கை வாழ்கிறான். தலைமறை வாழ்க்கை வாழ்கிறாங்கிறனால இவன் ஃபோட்டோவை எடுத்து ஒட்டி ஊர் பூரா ஒட்டி வச்சுருக்காங்க. தேடப்படும் நபர், இவனை கண்டுபிடித்தால் 5000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க. நிச்சயம் யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் யாரும் அவனை வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை. அதுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். நீ இப்படி போகக்கூடாது, நல்லா மீசையை வளர்த்துக்கோ, தாடி வச்சுக்கோ, தலைமுடியை ஷேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவனை வேறு மாதிரி ஆள் மாதிரி மாற்றி அவனை கொண்டு போய் வைக்கிறான். அவனை கொண்டு போய் வச்சுட்டு பாட்டி செத்து போயிட்டாங்க. இப்போ பாட்டிக்கு போய் சடங்கெல்லாம் பண்ணணும். சடங்கெல்லாம் மட்டும் சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க. இவன் எப்படி பண்ணுறது, போலீஸ்காரன் பிடிச்சிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, எங்கள் பாட்டி சடங்குகள் என்னை ஆரம்பத்துலேருந்து எடுத்து வளர்த்தோ அவங்க தான், அவங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ அந்த பாட்டியோட சடங்குகள் செய்கிறதுக்காக போகிறான். அப்போ என்ன சொல்கிறது, இந்த கன்னிப்பை வந்து அவனே வந்து சாஸ்திரிகள்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சாஸ்திரிகள்லாம் வந்து அவனை வந்து ஒரு பாடையெல்லாம் கட்டி எல்லாம் எடுத்து போயிட்டு அந்த சடங்குலாம் நடக்குது. அவங்க அந்த அம்மா வாயில் வந்து பாயில் ஊற்றுறாங்க.
நெருப்பில் வந்து நெருப்பு வந்து ஒரு சட்டியில் இருக்குது. அதை வந்து இந்த பாட்டியோட மேலே வைக்கணும். அந்த பாட்டியோட மேலே வைக்கும்போது தான் தெரியுது அந்த பாட்டியோட கால் ஆடுது. இந்த பேங்கர் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். பேங்கர் வந்து ரொம்ப பேங்கர்னால் ரொம்ப கணக்கு நல்லா பார்ப்பாங்கிறதில்ல, இதையும் நல்லா பார்ப்பா அப்படின்னு சொல்லுவார். பார்த்து கால் ஆடுது பாரு, கால் ஆடுது பாரு, பாட்டுக்கு உடம்புல உயிர் இருக்குடா அப்படின்னாங்க. உடனே அவசரமாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே சாஸ்திரிகள் வந்து நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து இல்லை ஊரை விட்டு போயாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது அவருக்கு ஒன்றும் புரியல, விட குழம்புறாங்க. அப்புறம் அவசரமாக அந்த கயத்தெல்லாம் கட் பண்ணி அந்த பாட்டியை கூடுறாங்க. அப்போ அந்த டாக்டரை வந்து கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து ஒரு வேன் எடுத்து வர்றாரு. வேன் எடுத்து வந்து அந்த பாட்டியை ஏற்றுறாங்க. ஏற்றி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேன் வச்சு பண்ணி வெளியே இறக்கப்படாதுன்றான். ஏன்னா ஒருத்தர் வந்து செத்து போயிட்டதா கருத்து சடங்குகள்லாம் பண்ணியாச்சுன்னா அவங்க திரும்பி ஊருக்கு வந்தால் ஊரில் பிளேக் நோய் வந்துடும் சொல்லி பயமுறுத்துறாங்க. எல்லாருமா பயமுறுத்தி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஐயோ இந்த மாதிரி ஒருத்தர் செத்து போயிட்டா திருப்பி ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிறாங்க. அது கடைசியில் ஒரு பாடடைஞ்ச இடம் பில்டிங். அந்த பாடடைஞ்ச பில்டிங்கில் இந்த கிளவியை வச்சு ட்ரீட்மெண்ட் அவள் சொல்கிறா, இன்னும் இப்படி சாவடிக்கிறீங்களேயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கே இருக்கிறதுக்கு காசிக்கே போய்ட்றேன்னு சொல்லி காசிக்கு போய்ட்றான். நான் காசிக்கு போய்ட்றேன், எனக்கு மாதம் பென்ஷன் வரும், அந்த பென்ஷனை மாத்திரம் நான் சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்புன்னு சொல்லி காசிக்கு போய்ட்றான். இதெல்லாம் எதுக்க சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பின்பற்றினவங்க இந்த பாட்டி. முழுக்க அந்த தர்மத்துக்காகவே வாழ்ந்தவங்க. கடைசியில் அதே தர்மம் வந்து அவங்களுக்கு எதிராக போயிடுச்சு. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே நடவடிக்கை ஊருக்குள்ளேயே நடவடிக்கையாக பண்ணிடுச்சு. அவர் வந்து காசிக்கு போய்ட்றான்னு சொல்லி அந்த கேரக்டர் அதோட முடிச்சிருவார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து இன்னொன்று ஜெயில் வாழ்க்கையை பற்றிலாம் சொல்லுவார். ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் வந்து காந்தியை பற்றி பேசுகிறான். அப்புறம் வந்து முதல் நாளே வந்து எனக்கு தனி டாய்லெட் ஒன்று கேட்குறான், எனக்கு வந்து சாப்பாடு தட்டு அசிங்கமாக இருக்குது, நல்லா தட்டு ஒன்று கேட்குறான். உடனே நேராக வந்து அந்த வார்டன் வந்து டிஜிபி அவனை கூட்டின்னு வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ வந்து காந்தியோட ஆள் கிடையாது, நீ வந்து கிரிமினலும் கிடையாது, நீ எல்லாத்தையும் விட தீவிரவாதி, மோசமான ஆள், உனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான், நீ கல் தான் உடைக்கணும்னு சொல்லி அவனை கல் உடைக்கிற டியூட்டிக்கு போட்டு விட்றாங்க இப்படின்னு கேட்டதுக்காக. அப்போ கல்லெல்லாம் உடைச்சி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து வெளியிலேருந்து எந்த செய்தியும் வராது. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது சுத்தமாக தெரியாது, வெளியில் எதுவுமே தெரியாது. அப்போ தான் வந்து ஒருத்தர் ஏதோ மாலை முரசோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறான், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை கிடைக்குது. சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுதலை பெறான். விடுதலை பெற்ற உடனே நேராக வந்து இந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து பார்க்குறான், அந்த ஜெகதீஷ்கரவன். அவனை என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சு நீ பாட்டு ஜாலியாக இருக்கேன்னா, உனக்கு வந்து ஒரு பாட்டி உனக்கு தேவையில்லாத நேரத்தை செத்து தொலைச்சா, எனக்கு அப்படி யாரும் பாட்டி எதுவும் கிடையாது, நான் ஜாலியாக சுற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இடத்துல பார்த்தா அவன் வந்து இவ்வளோ கடத்தல் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து பார்த்தா இப்படியே கண்டுபிடிச்சி பாரதி எங்கே இருக்கான்னு பிடிக்கிறான், டெல்லியில் இருக்கா அப்படிங்கிறாங்க. அவனை வந்து டெல்லிக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறான். டெல்லிக்கு போகணும்னு சீக்கிரமாக முடிக்கிறத டெல்லிக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறான். டெல்லிக்கு போகணும்னு கிளம்புறான். ட்ரெயினில் ஏறி உட்காரும்போது ஒரே கூட்டம் வருது ஆயுதங்களோட வந்து ஒவ்வொருத்தரையாக பார்க்குறாங்க. இவன் காதை தூக்கி பார்த்துட்டு, காது இவன் குத்திருக்குது, இவன் ஹிந்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. பார்த்தா முஸ்லீம்கள் எல்லாத்தையும் தூக்கி கார்லேருந்து அந்த ஓடுற ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியில் எறிகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒன்று பயந்து போயிடுறான். ட்ரெயின் எப்படியோ ஒரு வழியாக திண்டுக்கல் போகுது, ஒரு வழியாக புதுடெல்லி போகுது. புதுடெல்லி போன உடனேயும் அந்த இடத்துல வந்து பாரதியே வந்து அவனை கூட்டின்னு போகிறான். அவனை கூட்டின்னு போனால் அங்கே வந்து ஒரு பெரிய கேம்ப் இருக்குது. அந்த கேம்பில் வந்து 30 குழந்தைங்களுக்கு மேலே இருக்குது. அந்த கேம்பில் தான் அவள் இருக்கா. அந்த 30 குழந்தைகளை அவள் பராமரிக்கிறார். ஒவ்வொரு குழந்தைக்கும் எந்த குழந்தை, அது இந்துவா முஸ்லீமா சீக்கிய குழந்தையா தெரியாது, எல்லா குழந்தையும் அவள் தான் வளர்க்குறாள். அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய இடத்துல அவள் இருக்கிறாள். ஒவ்வொரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. எந்த குழந்தை எப்படி அண்ணன் கூப்பிடுறது, அதனால் பழத்தோட பேராக காந்தி வைக்கிறாரு. இவனுக்கு அனார்னு பேர் வையே, இவனுக்கு வந்து லட்டுன்னு பேர் வையே, இந்த மாதிரி பொதுவான பேராகவே எல்லாருக்கும் வைக்கிறாங்க. இல்லை அந்த 30 பேருக்கும் பேர் வைக்கிறது காந்தி தான் வைக்கிறார். வச்சு இது பண்ணுறாரு. அப்புறம் காந்தி எங்கே போயிட்டு வந்தார் அப்படின்னு கேட்டால், அவர் நவக்காளியில் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறான். எங்கே நவக்காளின்னா நவக்காளியை பற்றிலாம் சொல்கிறாங்க. நவக்காளியில் இருந்தக்கூடிய சமாச்சாரங்கள், அதில் வந்து எந்த இடத்துலலாம் எதிர்ப்பு அதிகமாக இருந்தோ அந்த இடத்துல காந்தி நிறைய நேரம் இருந்திருக்காரு, நிறைய நாட்கள் இருந்திருக்காரு அப்படிங்கலாம் சொல்கிறார். அவரை பற்றி சொல்லிவிட்டு அந்த மாதிரி எத்தனை பேர்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. ஆனால் கற்பழிக்கப்படும் போது காந்தி வந்து எதிர்த்து நிற்கணும், துணிச்சலாக எதிர்த்து நிற்கணும்லாம் காந்தி சொல்லியிருக்காருன்னு பாரதி சொல்கிறார். இவ்வளோ சொல்லிட்டு கடைசியில் வந்து அப்போவும் அவன் கேட்குறான், நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறான். ஞாபகம் இல்லாமையா நான் வந்து உன்னை வந்து அப்பப்போ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் வந்து நீ காந்திகிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி பேசிட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் இன்னும் பேசலை அப்படிங்கிறான். இதுதான் எவ்வளோ நாளாச்சு, இந்த வருஷ கணக்காக முடிஞ்சு போச்சு, நீ பேசுகிறேன்னு சொல்கிற, பேசவே இல்லையே, எது கேட்டாலும் காந்திங்கிற, இதையும் கேட்காம விட்ட அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து சார் நான் கேட்குறேன், நாளைக்கு தான் கிடைக்கும், அவருக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்திகிட்ட போய் கேட்குறாங்க.
காந்திகிட்ட போய் அறிமுகப்படுத்திட்டு மறுபடியும் எனக்கு தான் தெரியுமே உன்னை பார்த்துருக்கேனே அப்படின்னு, ஸ்ரீராம் பார்த்துருக்கேனே உன்னை அப்படின்னு ஞாபகப்படுத்தி காந்தி சொல்கிறாரு. சொல்லும்போது மறுபடியும் கேட்குறாரு, என்னம்மா நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவள் வந்து பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்து சம்மதங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, உங்களுடைய கல்யாணத்தை நானே ப்ரீஸ்டாக இருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானே ப்ரீஸ்டாக இருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இந்த 6 வருஷத்தை நீ என்னென்னலாம் பண்ண அதை சொல்லு கேட்போம் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல காரியம் எதுவும் நான் பண்ணலை அப்படிங்கிறான். என்னையா பண்ணங்கடா, நான் வந்து ரயிலை கவுத்துருக்கேன், பல இடங்களை எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்படின்னா உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும், நாளையிலேருந்து அந்த உண்ணாவிரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் எங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவனையும், சரி நாளைக்கு உங்கள் கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறேன், நானே நடத்தி வைக்கிறேன், முன்னிருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அது மீட்டிங் முடிஞ்சு அந்த அவங்கள சொல்லிட்டு வராரு. நம்ம நிறுத்திட்டு திடீர்னு அவங்களுக்கு என்னவோ தோணுது. இல்லைப்பா நாளைக்கு வரும்னு எனக்கு தோணலை, கடவுள் அருள் இருந்தால் நிச்சயமாக நான் நாளைக்கு வந்து நடத்தி வைக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு சம்திங் தோணிருக்கு. அப்புறமா சொல்கிறார், கடவுள் அருள் இருந்தால் நாளைக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பூ பழம் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் தான் உங்களுக்கு அப்பா. ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 30 குழந்தைகள் இருக்குது, அது மறந்துடாதீங்க. அந்த 30 குழந்தைகளே நீங்கள் தான் வளர்க்கணும், 2 பேர் தான் நீங்கள், ஆனால் 30 பேரை நீங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து லைஃப்பில் நிறைய கற்றுக்கிட்டேன், ஜெயிலில் இருந்தபோது நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறான். அவன் எல்லாம் சொன்ன உடனேயும் சரின்னு சொல்லிட்டு நடக்குது. இந்த நடந்துட்டோடனையும் அப்போ வந்து மனு காந்தி கூப்பிட்றாங்க. என்னங்க அவங்கள்ட்டே பேசிகிட்டே இருக்கீங்களே, மீட்டிங் லேட் ஆகுது, மீட்டிங் ஆரம்பிக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது உங்கள் 2 பேருக்கும் வந்து இந்த மூலையில் உங்கள் சீட்டை அலோகேட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்த நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீராமை தள்ளிட்டு ஒரு வேகமாக ஓடுறான். வேகமாக ஓடிட்டு காந்தியை வந்து நீளமான கைகளால் கும்பிடுறான். அந்த நீளமான கைகளுக்குள்ள ஒரு கொடுமையான ஆயுதம் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அந்த காகிதத்தால் 3 தடவை அவரை சுடுறான். காந்தி இறந்து விடுறாரு. இதுதான் கதையோட முடிவு. இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்கிறாரு. இந்த கதைக்கு நடுவில் வந்து பெரும்பாலும் அந்த அகிம்சைக்கும் வயலன்ஸுக்கும் நான் வயலன்ஸுக்கும் உள்ள போராட்டத்தை கடைசி வரைக்கும் ஒரு மறைமுகமாக சொல்லிகிட்டே வருவார். ஒரு இடத்துல கூட விடாமல் அதை கண்டினியூஸாக சொல்லிட்டே வருவார். அதாவது குறிப்பாக அந்த சுபாஷ் சந்திர போஸ் அந்த கட்டங்களாக வரும்போது அவரை பற்றி எதுவும் சொல்லாமல் அவர் சொன்னது ஒன்று, இவங்க செய்கிறது ஒன்றுங்கிறத கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவர் சொன்னது வந்து பாதி இருக்குது, முக்கியமான மெசேஜாக அவனுக்கு ரேடியோவில் போயிடுச்சு. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களே மாற்றிடுறாங்க. மாற்றி ஒரு நல்வழியில் போகாமல் ஒரு தீய வழியில் போகிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வருது. இதில் வந்து இந்த முக்கியமான கேரக்டர், இன்னொரு கேரக்டர் சொன்னல கன்னியப்பன் சொல்லி இந்த கடைக்காரர். இந்த கடைக்காரர் வந்து கராரான ஆள், பைசா வாங்கிட்டு தான் எல்லாம் செய்வாருங்கிற மாதிரி ஆள். அதே ஆள் எந்த பைசாவும் வாங்காமல் இந்த பாட்டி வந்து இறந்து போனபோது அவங்களுக்கு சடங்குகள் செய்கிறதுக்கு எல்லா காசையும் அவனே எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறான். அந்த மாதிரி யாருமே வந்து கெட்டவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஜெகதீஷ் வந்து தீவிரவாதத்தில் இறங்கியிருந்தால் கூட அவனும் நாட்டு விடுதலைக்காக ஏதாவது ஒரு இடத்துல பங்கெடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நல்லவரேங்கிற மாதிரி கதையை முடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த நல்ல கதை அது. நல்ல இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு பக்கத்துலேயும் அவருடைய ஆங்கிலம் வந்து நிச்சயம் படித்து ரசிக்கணும். இதை தமிழில் சொல்லிட்டோம், அதை இங்கிலீஷில் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளோ நியூவான்ஸ் இருக்கும், அவ்வளோ வார்த்தைகள் இருக்கும். அது வந்து நீங்கள் அதை படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதோடைய முக்கியத்துவம் தெரியும். ஆனால் இவர் எல்லா இடமுமே வந்து காந்தினாலே அவருக்கு வந்து எந்திரிச்சு நின்றுவார்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட காந்தி சொல்ல மகாத்மாஜி சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் எல்லாமே வருது. ஸோ இந்த கேரக்டர்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாவலை படுத்த திருப்தி எனக்கு இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.